ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி ரவை பாயாசம் தான் செய்ய போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு 15 முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். ரவை பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். இது வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்ததாக நான் ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு ரவை சேர்த்துருக்கேன். நான் கம்மியாக தான் செய்கிறேன், நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப அதிகமாக எடுத்து செஞ்சுக்கோங்க. இதுவே 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாயாசம் கிடைக்கும். ரவை கலர் மாறாமல் லைட்டாக வறுத்துக்கணும். அது கூட 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த தண்ணி கொதித்து ரவையோடு சேர்ந்து வெந்து வருது. தண்ணி வற்ற ஆரம்பிக்குது. இப்போ பால் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா காய்ச்சின இல்லை பச்சை பால் கூட சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி கலக்காத கெட்டி பாலாக இருந்தால் இந்த பாயாசத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு 400 மில்லி அளவு பால் சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பாலில் இந்த ரவை நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ரவை வெந்துருச்சுன்னா நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். இது பால் சேர்த்துருக்கிறனால நம்ம வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்குறேன். இப்போ ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் 1/2 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பால் கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துனோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். ரொம்ப கெட்டியாக இருந்தது, அதனால் 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூட வெட்டி வச்ச பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பாயாசம் ரெடி.